மெய்யழகன் படம் சூப்பராக இருந்தது. மெசேஜை விட இந்த கதையை கொஞ்சம் அழகாக இருக்குது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே சொல்லக்கூடாது மெசேஜை. கார்த்தியோட கேரக்டரில் கொஞ்சம் சில மெசேஜஸ் இருக்குது, ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி, அரவிந்த் சாமி அண்ட் கார்த்தியோட அந்த வைபு கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. ரெண்டு பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட் யோசிக்கிறவங்க, பட் இருந்தாலும் அவங்க சேர்ந்த உடனே அந்த ஒரு ஃபீலே ரொம்ப சூப்பராக இருக்குது. 3 மணி நேரம் ஓடுறதே தெரியல, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு, ஃபீல் குட் மூவி. மெய்யழகன் தமிழ்ல வந்து ஃபீல் குட் சினிமாக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்க அப்படின்னா இனிமே இந்த படத்தை சொல்லலாம். ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஃபீல் குட் சினிமாக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரியான படங்கள் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கிடையாது. குடும்ப ஃபேமிலியோட பார்க்குற படங்கள்லாம் வந்திருக்கு. சூரியவம்சம், நாட்டாமை, படையப்பா மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு. ஆனாலும் அதில் மாஸ் எலமெண்ட்ஸ், கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் மலையாளத்தில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு படம் இது. 96ல் ராம்ஜானுவுக்கு எப்படி என்ன கெமிஸ்ட்ரி இருந்துச்சோ அது வந்து இதில் அரவிந்த் சாமிக்கும் கார்த்திக்கும் இருக்காரு. ரெண்டு பேரும் உண்மையிலேயே லவ் பண்ணுறாங்களான்ற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. 96ல் பண்ணாத ஒரு விஷயம் பிரேம் இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா அரசியல் பேசியிருக்காரு. நிறைய அரசியல் பேசியிருக்காரு, உள்ளூர் அரசியல், உலக அரசியல்னு நிறைய ஷார்ட்ஸ்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். நீங்க பார்த்ததுல ரொம்ப பிடிச்ச ஷாட் எது? அவரு ஒரு நிஜ ஷாட், ரியல் லைஃப் ஷாட்ஸ்லாம் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கார்த்தி வந்து கை நீட்டி சொல்வார், இங்கேருந்து கூப்பிட தூரத்தில் அவ்வளோ பேர் இறந்தாங்க, நம்மளால கை நீட்டி அவங்கள காப்பாற்றிக்க முடியும், ஆனாலும் நம்ம பண்ணலை அப்படின்ட்டு. அது எதை கனெக்ட் பண்ணுறாங்க? இலங்கை பிரச்சனையை கனெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டெர்லைட்டை பற்றி பேசியிருக்காரு, அப்புறம் சோழர்கள் பற்றி பேசியிருக்காரு. நேட்டிவை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் படம் கனெக்ட் ஆகும். பெரியார் படத்தெல்லாம் காட்டியிருக்காங்க. ஆமாம், பெரியார் படத்தையும். அவர் வந்து ஒரு போராளி. கார்த்தி வந்து கிராமத்தில் இருக்கிற ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்க ஒரு சாதாரண ஆள். அவருக்குள்ளார ஒரு போராட்ட குணம் இருக்குது. ஸோ கார்த்தி, அதுக்கப்புறம் இது பெரியார், முருகன் ரெண்டு பேரோட ஃபோட்டோவையும் ஒன்றா வச்சு காமிக்கிறாங்க. அரசியல்லாம் கிடையாதுல்ல, படம் நிறைய அரசியல் பேசியிருக்காரு. அப்படியா? நிறைய அரசியல் பேசியிருக்காரு. இலங்கை பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனைன்னு நிறைய அரசியல் பேசியிருக்காரு. இது வரைக்கும் யாரும் பேசாத அளவுக்கு பேசியிருக்காரு, பேசாத தைரியத்தோட பேசியிருக்காரு. இப்போ நிறைய ஆக்ஷன் மூவிஸ் அந்த மாதிரி தான் வருது. இப்போ இந்த மூவி வந்து பார்த்தாங்கன்னா பிடிக்குமா? அந்த மாதிரி படங்களுக்கு நடுவில் தான் 96 வந்துச்சு, அது பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதே மாதிரி இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஆகும். சில பேர் சொல்றாங்க சீமான் பேசும் அரசியல் பேசுறாரு, அந்த மாதிரி சீமான் பேசுற அரசியல் மாதிரி ஏதாவது? சீமானுக்குன்னு தனியா எந்த அரசியலும் கிடையாது. அவர் எல்லாரும் பேசுற அரசியல் தான் சீமானும் பேசுறாரு. ஸ்டெர்லைட் பிரச்சனையை எல்லாரும் பேசியிருக்காங்க, இலங்கை பிரச்சனையை எல்லாரும் பேசியிருக்காங்க, சோழர்களை பத்தி எல்லாரும் தான் பேசுறாங்க. அதே மாதிரி இவரும் பேசுறாரு. சீமான் பெரியார காட்டல இல்ல, தாராளமும் பார்க்கலாம். ரெண்டு பேருமே, அரவிந்த் சாமி ரெண்டு பேருமே நல்லா, ரெண்டு பேரும். ஜல்லிக்கட்டு சூப்பர். ஜல்லிக்கட்டு சும்மா மாடுடைய இது ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மெசேஜ் ஏதாவது இருக்கா படத்துல? அன்னோன் ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப். ஃபேமிலியோட இருக்குன்றதா மெசேஜ். அதான் சூப்பரா இருக்கும். படம் லாக் அந்த மாதிரி ஏதாவது? லாக் எல்லாம் ஆனா கமர்ஷியல் படம் பார்க்க வந்தீங்கன்னா லாகா தான் இருக்கும். இது வந்து கமர்ஷியலா தான் இருந்துச்சு, ஆனா சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு படம். ரெண்டு பேருமே படம் ரெண்டே பேர் தான். நீங்க ரெண்டே பேர் தான் படம் ஃபுல்லா. 3 மணி நேரத்துக்கு ரெண்டே பேர் தான். உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்கணும். படம் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு, எல்லாமே சாட்டிஸ்ஃபைங், சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்க்க போறாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 96 இவ்வளோ அழகா ஒரு எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி இதுவும் அழகா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாதி சீன் வந்து அருண் சாமி தான் வந்திருக்காரு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கார்த்திக் பேசுற மாதிரி தான். கார்த்திக் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா இருந்தாரு. நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல அனுபவம் இது. புது காம்பினேஷன் இருக்கு, அது ஒரு நல்ல காம்பினேஷன் தான். ஆனா இது ஸ்டார்டிங்ல இருந்து ஏதோ எனக்கு புரியாம தெரிஞ்சுது. ஆனா போக சொல்றது ஒரு ஃபீலிங்கா கொண்டு போச்சு. கமல்ஹாசன் வாய்ஸ் கொண்டு வந்து ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. நல்ல படம். ஆனா இது குடும்பத்தோட பார்க்கணுது. ஏதோ கூத்துப்பாட்டு அது இது படம்லாம் பாக்குறானுங்க. இந்த மாதிரி ஒரு அழகான படத்தை பார்க்கணும்னா கண்டிப்பா தேட்டர் தான் வந்தோம். எச்சரிக்கா வெயிட் பண்ணாதீங்க, கண்டிப்பா தேட்டர் வாங்க. மியூசிக்லாம் நல்லா பண்றாங்க ப்ரோ, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. கமல்ஹாசன் வாய்ஸ்லாம் ஒரு ஃபீலிங்ஸை கொண்டு வர மாதிரி. கிளைமேக்ஸ் ஃபுல்லா அப்படி அவர் தான் நல்லா இருந்துச்சு ஃபுல்லா. படம் நல்லா இருந்தது ப்ரோ. மெசேஜ் வந்து லைக் மெமரிஸை வந்து ரீகால் பண்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஸோ ஒரு சில விஷயம் வந்து நீங்களே மறந்துப்பீங்க, பட்
உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களுக்காக வந்து அதை எடுத்து சொல்லுவாங்க, நம்ம இதெல்லாம் பண்ணோமே, இப்பெல்லாம் இருந்ததே நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்த வந்து நம்ம ரீகால் பண்ற மாதிரி தான் இந்த படம் வந்து டோட்டலாவே வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. 96 படம் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது டிராவல் ஆகுது? கிட்டத்தட்ட மோர் ஓவர் சேம் ஜானர் மாதிரி தான். அது ஒரு வேற டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ இது வந்து டோட்டலி பிட்வீன் டூ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த படமே ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. காம்பினேஷன் அன்எக்ஸ்பெக்டட் காம்பினேஷன் தான், பட் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல காம்போவா இருந்தது. சூப்பரா இருந்தது. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலியோட தான் பார்க்கணும் இந்த படத்தை. கொஞ்சம் ஸ்லோ மூவிங் மாதிரி தான் தெரியும், பட் நீங்க ரசிச்சு பார்க்கலாம் நீங்க படம்.